بسم الله الرحمن الرحيم والفجر وليال عشر والشفع والوتر والليل إذا يسر هل في ذلك قسم لذي هجر ألم تر كيف فعل ربك بعاد. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, இந்த நேரத்திலே மரணத்திற்கு பின் மனித நிலை என்ற ஒரு தொடர் தலைப்பின் கீழ் என்னை உரையாற்றுமாறு பணித்திருக்கிறார்கள். இந்த தலைப்பு உண்மையிலே சொல்வதாக இருந்தால் மனிதருடைய உள்ளத்தையும் செயலையும் சீர்படுத்துகிற, அவருடைய உள்ளத்தை பக்குவப்படுத்துகிற ஒரு மேன்மையான தலைப்பு என்று நாம் சொல்ல வேண்டும். இந்த உலகத்திலே என்னதான் நம்முடைய வாழ்க்கையினுடைய போராட்டங்கள், ஓட்டங்கள், ஆட்டங்கள் இருந்தாலும் கூட என்றாவது ஒரு நாள் நம்முடைய மரணத்தை நாம் சுவைத்தே தீர வேண்டிய ஒரு கட்டாயத்திலே வாழ்கிறோம். இந்த உலகத்திலே புகழ் இருக்கலாம், புகழ்ச்சி இருக்கலாம், அதிகாரம் இருக்கலாம், அந்தஸ்து இருக்கலாம், நம்முடைய வாழ்க்கையிலே பொருளாதாரம் இருக்கலாம், ஏழ்மை இருக்கலாம். இப்படி உலகத்திலே நம்முடைய வாழ்க்கையிலே பல்வேறு படித்தரங்களை நாம் கடந்து போயிருக்கலாம். ஆனால் அப்படிப்பட்ட எந்த படித்தரத்தினுடைய கீழ்நிலையில் இருந்தாலும் மேல்நிலையில் இருந்தாலும் எல்லா மனிதர்களுமே ஏற்றுக்கொள்கிற ஒரு விஷயம் எதுவென்றால் மரணம் என்கின்ற இந்த செய்தியை எல்லோருமே ஏற்றுக்கொள்வோம். இதற்கு மாற்று கருத்து உலகத்திலே வேறு யாரும் சொல்லவே மாட்டோம். மரணத்தை மறுத்து உலகத்திலே யாரும் பேசவே முடியாது. நம்முடைய வாழ்க்கையை சீர்படுத்துகிற ஒரு நீண்ட நெடிய ஒரு தலைப்பு, ஒரு 7-8 நாள்ல இந்த செய்தி எல்லாத்தையும் நம்ம பேசவே முடியாது. ஒரு நீண்ட நெடிய பல்வேறு செய்திகளை உலகத்திலே வாழும் பொழுது நம்மை சீர்படுத்திக் கொள்கிற, மரண தருவாயிலே நம்முடைய நிலைமை சிறப்பாக அமைவதற்கு, மரணத்திற்கு பிறகு நம்முடைய கபருடைய வாழ்க்கை சிறப்பாக அமைவதற்கு, நாளை மறுமையில் அல்லாஹ்வுடைய விசாரணையில் வெற்றி பெறுவதற்கு, இப்படி எல்லா வகையிலுமே நம்மை சீர்படுத்திக் கொள்வதற்கு பல்வேறு தகவல்களை விரிவாக பேச வேண்டிய ஒரு தலைப்பு இந்த மரணத்திற்கு பின் மனிதனுடைய நிலை என்ற இந்த தலைப்பு. ஆனா இந்த ஒரு 7 நாளிலே 8 நாளிலே நம்மால் இயன்ற அளவுக்கு எதெல்லாம் நம்முடைய உலகத்திலே வாழுகிற நிலையில் நம்மை சீர்படுத்திக் கொண்டால் நம்முடைய கபர் வாழ்க்கை சிறப்பாக அமையும், எதுவெல்லாம் நாளை மறுமையில் அல்லாஹ்வுடைய விசாரணையிலே அது இலகுவா அமையும் என்பதை இன்ஷா அல்லாஹ் முடிந்த அளவிற்கு ஒரு முக்கியமான செய்திகளை நம்மால் அறிந்து கொள்ள முடியும். அதை முதலிலே நாம் அறிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னவென்றால், மரணத்திற்கு பிறகு அல்லாஹ் நம்மை கபருடைய விசாரணையிலே விசாரிக்க இருக்கிறான். நாளை மறுமையிலே உலகத்தை அழித்த பிறகு நம்மை எழுப்பி நிப்பாட்டி விசாரிக்க இருக்கிறான். இப்படியான ஒரு வாழ்க்கையெல்லாம் வாழ்றதற்கு போவதற்கு முன்பாக அந்த மரண வாழ்க்கைக்கு நினைப்பதனால் நமக்கு என்ன நன்மை இருக்கிறது? மரணத்திற்கு பிறகு ஒரு வாழ்க்கை இருக்கு, நம்புறோம் இல்ல? இந்த வாழ்க்கையை நம்புறதுனால் நமக்கு என்ன பலன்? மறுமை என்ற இந்த வாழ்க்கையை நம்புவதனால் நமக்கு என்ன பலன்? அப்படி என்ற ஒரு உள்ளத்துல ஒரு சந்தேகம் ஏற்படலாம். அதை முதலிலே நாம தெளிவா தெரிஞ்சுக்கிட்டாதான் இந்த மரண சம்பந்தமாகவும் மறுமை சம்பந்தமாகவும் நம்மால ஒரு தெளிவான கிளாரிட்டியான நம்பிக்கையோடு இந்த உலகத்திலே வாழ முடியும். அந்த சிந்தனை நம்மள்கிட்ட தெளிவா இல்லைன்னு வைங்க, ஏதோ ஒரு வகையான எல்லாரும் செய்கிறார் என்பதற்காகவோ ஏதோ ஒரு பேருக்காக நம்முடைய வாழ்க்கையை கொண்டு போகிற மாதிரியும் ஆயிடக்கூடாது. அதனால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்முடைய வாழ்க்கையினுடைய சிந்தனையை தெளிவுபடுத்துகிற, வாழ்க்கையின் சிந்தனையை சீர்படுத்துகிற, இந்த வாழ்க்கை எப்படி அமைத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக தெளிவுபடுத்துகிற பல செய்திகளை அல்லாஹ் நமக்கு சொல்லுகிறான். இந்த உலக வாழ்க்கையை பொறுத்த அளவுக்கு நம்ம எப்படி வாழணும் என்று சொன்னால், இந்த உலக வாழ்க்கை என்பது ஒரு சோதனை கூடம். இந்த உலகம் என்பது நிரந்தரமானது இல்லை. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லும் பொழுது கூட கமல் ஹயாத் துன்யா இல்லா லையு வலகுன் வலத்தாருல் ஆகிரத்தோ ஹைருல் லில்லதீன யத்தகூன் அஃபலா தாகிலூன். இந்த உலக வாழ்க்கை எப்படிப்பட்டது தெரியுங்களா? வீணானதான, விளையாட்டானதான ஒரு வாழ்க்கை இது. யார் அல்லாஹ்வை அஞ்சுகிறார்களோ அவர்களுக்கு மறுமை வாழ்க்கை தான் சிறந்தது. இறைவன் எப்படி நமக்கு சொல்றான்னா, இந்த உலக வாழ்க்கை என்பது வீணானதுப்பா, இது விளையாட்டான ஒரு வாழ்க்கை, இது நிரந்தரமானது கிடையாது, இது தற்காலிகமான ஒரு வாழ்க்கை. இந்த உலகத்திலே நீ இறைவனை நம்பி இறையச்சத்தோடு இந்த உலகத்திலே வாழ்ந்தால், யார் அப்படிப்பட்ட இறைவனை நம்பி வாழ்கிறார்களோ
அவர்கள் நாளை மறுமையில் அல்லாஹ்விடத்தில் எப்படி இருப்பாங்க? நிம்மதியான ஒரு வாழ்க்கை சொர்க்கத்தில் இருப்பாங்க. மறுமைதான் சிறந்தது என்று இந்த வசனத்தில் இறைவன் நமக்கு தெளிவுபடுத்துகிறான். இன்னொரு வசனத்தை எடுத்து பார்த்தோம் என்றால், இந்த உலக வாழ்க்கை எதற்காக இறைவன் படைத்திருக்கிறேன் என்று இன்னும் தெளிவா சொல்கிறான். அல்லதீன ஹலக்கல் மௌத்த வல் ஹயாத்த லியப்லுவக்கும் ஐயுக்கும் அஹ்ஸனு அமலா. இந்த உலக வாழ்க்கை எப்படிப்பட்ட தெரியுங்களா? உங்களுக்கு வாழ்வையும் மரணத்தையும் நான் கொடுத்திருப்பது உங்களை யார் நல்ல காரியம் செய்கிறார் என்பதை பார்ப்பதற்காக. இந்த உலக வாழ்க்கையை பற்றி இறைவன் சொல்லும் பொழுது இது ஒரு சோதனை கூடம். இந்த சோதனை கூடத்துல நம்ம வாழ்க்கையை நம்ம சரியான முறையில் அமைச்சோம் என்றால் அங்கே நல்ல முறையில் வெற்றி அடைந்துடலாம். இந்த சோதனை கூடத்துல நம்முடைய வாழ்க்கையை சரியா அமைக்கல என்று சொன்னா அங்கே வெற்றி அடைய முடியாது. அப்ப உங்களுக்கு இந்த வாழ்க்கையை நான் கொடுத்திருப்பது எது கொடுத்திருக்கேன்னா, உங்களை யார் நல்லவங்க, யார் கெட்டவங்க, யார் நன்மை செய்யறாங்க, யார் பாவம் செய்யறாங்க என்பதை பார்ப்பதற்காக தான் இந்த உலக வாழ்க்கையை நான் உங்களுக்கு தந்திருக்கிறேன். இறைவன் நமக்கு எப்படி தெளிவுபடுத்துகிறான் என்றால், உலக வாழ்க்கை என்பது ஒரு சோதனை. இந்த சோதனையான இந்த வாழ்க்கையை நம்ம பார்க்கிற நேரங்கள்ல இன்னொரு சந்தேகம் வரலாம். இந்த விஷயங்கள் எல்லாம் நம்ம தெளிவா நம்பிக்கையோடு அந்த மறுமையினுடைய மரணத்தினுடைய கபருடைய வாழ்க்கையை சிந்திக்கும் பொழுதுதான் இந்த உலக வாழ்க்கை எதனால இறைவன் நமக்கு தந்திருக்கிறான் அப்படின்னு புரியணும். இறைவன் ஒண்ணு சொல்றான், உலகத்துல யார் நல்லவங்க யார் கெட்டவங்க அப்படின்னு பார்க்கிறதுக்காக இந்த உலகத்துல உங்களை படைச்சிருக்கிறேன், ஹயாத்தை கொடுத்திருக்கிறேன், மௌத்தை கொடுத்திருக்கிறேன். அதன் மூலியமாக நீங்க செய்யற நன்மையை வச்சு உங்களுக்கு மறுமையில நன்மை இருக்கு, சொர்க்கம் இருக்கு, பாவிகளுக்கு நரகம் இருக்கு என்பதற்காக உலகத்தை படைச்சிருக்கின்றான். அப்ப இந்த உலகத்துக்கு நம்ம எதுக்கு வந்திருக்கிறோம்? ஒரு சோதனை கூடமான இந்த வாழ்க்கையில நம்மை அல்லாஹ்வுக்கு பயந்து வாழ்வதற்காக வந்திருக்கிறோம். இன்னொன்னு என்ன, சரி அப்படி வாழ்றோம், வாழ்ற காலத்துல நம்ம அல்லாஹ்வை பயந்து வாழ்றோம், பாவம் செய்யாம வாழ ஆசைப்படுறோம், ஹராமான முறையில வாழ்க்கையை வாழக்கூடாதுன்னு நினைக்கிறோம், நம்முடைய ஹலாலான முறையில வியாபாரம் இருக்குன்னு நினைக்கிறோம். ஆனா அல்லாஹ்வை மறந்து வாழ்றான், இறைவனை மறுத்து வாழ்றான், அல்லாஹ்வுடைய நம்பிக்கை எல்லாம் வாழ்றான். அவன் வாழ்க்கையெல்லாம் பார்த்தா ரொம்ப சுபிட்சமான வாழ்க்கையே தெரியுது. அப்படி தெரியுதா இல்லையா? பார்க்கும்போது அல்லாஹ்வை மறுத்து வாழ்றான், ஆனா அவன் வாழ்க்கையை பார்த்தா இறைவனை நம்புறதுக்கான அர்த்தமே தெரியலையே. நம்ம அல்லாஹ்வை வணங்குறோம், அல்லாஹ்வை நம்புறோம், மறுமையை நம்புறோம், ஆனா என் வாழ்க்கை கொஞ்சம் கஷ்டமா தெரியுது. ஆனால் இறைவனை மறுத்து வாழ்றவங்களும் அல்லாஹ்வை நம்ம வாழ்க்கையில சரியா ஏற்றுக்கொண்டு தொழாதவங்களுக்கும் நிறைய செல்வத்தை அல்லாஹ் வாரி வாரி வழங்குற மாதிரி தெரியுது. அவங்க வாழ்க்கையில ரொம்ப சுபிட்சமா இருக்கிற மாதிரி தெரியுது. இதை பார்க்கும்போது நமக்கு ஒரு சந்தேகம் வரும்ல. அதற்கு இறைவன் சொல்றான், இந்த உலக வாழ்க்கை என்பதிலே நிரந்தரம் கிடையாது. நான் உங்களை மௌத்தா பண்ண பிறகு எழுப்பி நிப்பாட்டும் இல்ல, அந்த நாள்ல வச்சு உங்களுக்கு கூலி கொடுக்க போறேன் என்பதை நாம உணர்ந்தோம் என்றால், ஓ இந்த உலகத்தில் இவன் சுபிட்சமா வாழ்றது என்பது அல்லாஹ் அவனுக்கு ஏற்படுத்தியிருக்க ஒரு அவகாசம், இறைவன் கொடுத்திருக்க ஒரு கால அவகாசம். அவன் அல்லாஹ்வுக்கு பயந்து இறைவனை ஏற்றுக்கொண்டான் என்றா தப்பிச்சான். இல்ல இறைவனை நம்பல, இறைவனை மறுத்து வாழ்றான், தொழாம இருக்கிறான், மறுமையுடைய சிந்தனை இல்லாம இருக்கிறான் என்றால் அங்க அவனுக்கு தண்டனை இருக்கு என்பதை நம்ம புரிஞ்சோம் என்றா நம்ம உள்ளத்துல ஒரு பெரிய கவலை ஏற்படாது. நம்ம அல்லாஹ்வை நினைக்கிறோம், அல்லாஹ்வை நம்புறோம், தொழுகிறோம், நிலைநாட்டுறோம், நம்மளால அப்படி சிறப்பாக வாழ முடியல. ஆனா எல்லாம் மறுத்து வாழ்றோம், நல்லா வாழ்றானே, அப்படியே இந்த வாழ்க்கை போக போறது கிடையாது. எப்ப இந்த உலகத்தை ஆட்டம் போடு, எவ்வளவு வேணா ஆட்டம் போடு, என்ன அநியாயம் வேணா பண்ணு, எங்க வரப்போறோம்? அல்லாஹ்விடத்துல வரப்போறோம், இறைவனிடத்துல வந்து நிக்க போறோம். இறைவன்கிட்ட நிக்கிற நேரங்கள்ல இறைவன் நமக்கு விசாரணை செஞ்சு இந்த உலகத்துல நன்மை செஞ்சிருந்தா அங்க தப்பிச்சிருவேன், இந்த உலகத்துல பாவம் செஞ்சிருந்தா அங்க மாட்டிக்கிடுவேன். அதனாலதான் இறைவன் சொல்றான், இந்த உலகத்துல வாழுகிற நேரங்கள்ல சில பேர் எப்படி வாழ்றாங்கன்னா, இதுக்கு மேல மறுமை வாழ்க்கையில ஒண்ணும் இல்லப்பா, இந்த உலகத்தோட நம்ம வாழ்க்கை முடிஞ்சிருச்சு அப்படி என்று சில பேர் நினைச்சுக்கிட்டு உலகத்துடைய ஆசாபாசங்களையும் உலகத்துடைய பொருளாதாரத்திலையும் அவன் நினைக்கிறான், இன்னைக்கு மேல நம்ம எழுப்பி நிப்பாட்ட போறான், அல்ல நம்ம தான் இந்த உலகத்துல வாழ்ந்துட்டோம், மௌத்தா போச்சு, முடிஞ்சு போச்சு, இனிமேலாம் இறைவன் நம்மளை எழுப்பி நிப்பாட்டி அது விசாரணை செஞ்சு நல்லவங்களுக்கு சொர்க்கம், பாவிகளுக்கு நரகம் எல்லாம் கொடுக்க போறானா, இந்த சிந்தனை வரனாலதான் அவன் அல்லாஹ்வை மறந்து நிக்கிறான். இதற்கெல்லாம் அல்லாஹ் பதில் சொல்றான். 19வது அத்தியாயத்தினுடைய 66வது வசனத்தை எடுத்து பாருங்க. இறைவன் அதுல சொல்றான், வயகூலுல் இன்சானு ஐதாமா மித்து ஃபலௌஃப உஹ்ரஜு ஹய்யா. அவன் கேட்கிறான், நான் இறந்து விட்ட பிறகு இனிமேல் நான் உயிரோடு எழுப்பப்படுவேனா என்று மனிதன் உங்கள்கிட்ட கேட்கிறான். நான் மௌத்தாயிட்டனே, மண்ணோட மண்ணா மாறி போயிட்டேன், இனிமே அல்லாஹ் நம்மளை எழுப்பி நிப்பாட்ட போறானான்னு சொல்லி கேட்கிறான். நான் மௌத்தா மண்ணாவோட மண்ணா மாறி போயிட்டேன், இனிமே என்னை எழுப்பி அல்லாஹ் நிப்பாட்ட போறானா அப்படின்னு அவன் நினைக்கிறான்.
அல்லாஹ் அதுக்கு அடுத்த வசனத்தை பதில் சொல்றான் பாருங்க. அவலா எதுகுருல் இன்சானோ அன்னா ஹலக்னாஹு மின் கபுலு வலம் யகு ஷையா. அவன் ஒன்னே எந்த பொருளுமே இல்லாம இருந்தானே, அப்ப நான் அவனை படைச்சேனே, மீண்டும் அவனை படைக்கிறதா எனக்கு கஷ்டம். அவன் கேட்கறான், நான் மௌத்தா போயிட்டா முடிஞ்சு போச்சு, இனிமேலாம் என்ன அல்லாஹ் எழுப்பி நிப்பாட்டி விசாரணை பண்றது அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது அப்படி நினைக்கிறாங்களா இல்லையா? அல்லாஹ்வை மறுக்கக்கூடியவங்க, இறைவனை நம்பாதவங்க, அல்லாஹ்வை ஏற்றுக்கொள்ளாதவங்க நினைக்கிறாங்கன்னா அதுக்கு அல்லாஹ் சொல்றான் 19 அத்தியாயத்தினுடைய 66, 67, 68 3 நீங்க படிச்சு பாருங்க. அப்படி ஒண்ணுமே இல்லாம நீ இருந்தியப்பா, உன்னை நான் கொண்டு வந்து படைச்சிருக்கிறேன் இந்த உலகத்துல. இங்க எல்லாம் இருக்கிறதுல ஒரு 100 வயசுக்கு மேற்பட்டு யாரும் இருக்க போறது இல்ல. 100 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம எங்க இருந்தோம் யாருக்கும் தெரியாது. என்ன பொருளா இருந்தது கூட தெரியாது. அதையும் கேட்கிறான், நீ என்ன பொருள் என்று கூட உனக்கு தெரியாத ஒரு நிலை நீ இருந்தியப்பா, ஒண்ணுமே இல்லாத ஒரு பொருளா இருக்கிற நேரத்துல உன்னை கொண்டு உலகத்தை படைச்சிருக்கிறேன், உனக்கு பார்வையை கொடுத்திருக்கிறேன், சிந்தனையை கொடுத்திருக்கிறேன், கைகால கொடுத்திருக்கிறேன், உள்ளத்தை கொடுத்திருக்கிறேன், எல்லா விஷயத்தையும் உண்டாக்கி ஒரு மனிதனாக உன்னை உருவாக்கி இந்த உலகத்துல படைச்சு பெத்து போட்டிருக்காங்களே, இந்த செட்டப் எல்லாம் நான் உண்டாக்கினே, மீண்டும் உன்னை கொண்டு வந்து இந்த உலகத்தை நிப்பாடுறது எனக்கு பெருசா? எவ்வளவு அல்லாஹ் அறிவுபூர்வமா சிந்திக்க சொல்றான் பாருங்க. நீ அல்லாஹ்வை மறுத்து உலகத்திலே வாழ்றியப்பா, இறைவனை நம்பாம வாழ்றியே, நீ சிந்திச்சு பார். இன்னும் அல்லாஹ் ஒரு இடத்துல கேட்கிறான், விந்தை நீங்க செலுத்துறீங்களே அது நீங்கள் உண்டாக்குகிறீர்களா நான் உண்டாக்குறேனா? நீ உலக குடும்ப வாழ்க்கையில் ஈடுபட்டுறப்பா, அது ஒரு சதை பிண்டமா உருவாக்கி அதுக்கு எலும்பு கொடுத்து, அதுக்கு நரம்பை கொடுத்து, அதுக்கு ரத்தத்தை கொடுத்து, அதுக்கு உயிரை கொடுத்து, அது கொண்டு வந்து உலகத்துல பொல்லையா கொண்டு வந்து பெருக்க வைக்கிறது நீ செய்யறியா நான் செய்யறேன்னா அல்லாஹ் கேட்கிறான். இதையெல்லாம் சிந்தி உண்மையா இது ஏன் இதை சொல்றோம்னா, நம்ம இதெல்லாம் யோசனை பண்ணும்போது நம்ம ஈமான் இன்னும் கூட ஆகும், நம்முடைய இறையச்சு இன்னும் கூடும், இன்னும் அல்லாஹ்வை பற்றியான சிந்தனை நமக்கு அதிகரிக்கும். இதை பற்றி நம்பாதவங்களுக்கு கூட சிந்திச்சு பார்ப்பாங்க. ஆமா, நம்ம ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி இந்த உலகத்துல என்ன பொருளா இருந்தா நமக்கு தெரியலையே, ஆனா இப்ப கூட நீங்க உட்கார்ந்து இருக்கிறோமே, 40 வயசு 50 வயசு 60 வயசு 30 வயசு 70 20 வயசு பல நபர்கள் இங்க உட்கார்ந்து இருக்கிறோமே, நம்ம ஒண்ணுமே இல்லாத ஒண்ணா வந்துட்டோம் என்றால் மீண்டும் அல்லாஹ் நம்மளை வர வைக்கிறது பெரிய விஷயமே இல்லை. மைக்க முத கண்டுபிடிக்க தான் மண்டையை போட்டு உடைச்சிருப்பான். எப்படி செய்யறது, ஏதா செய்யறது, இதை எப்படி செய்யலாம், எப்படி செஞ்சா சத்தம் கேட்கும், என்ன பேசுறா இது சரி வரும், தொண்டை பிடிக்காம இருக்கும், இப்படின்னு நிறைய அறிவை போட்டு மண்டையை போட்டு உடைச்சிருப்பானா இல்லையா? இதை இப்ப கொண்டு வந்துருது பெரிய விஷயமா? அன்னைக்கு இந்த முதல்ல இந்த மெமரி கார்டு இருக்குல்ல, அதை கண்டுபிடிக்கிற ஒரு மிஷின் சம்பந்தமா ஒரு வீடியோ பார்த்தேன். அதை எப்படி கண்டுபிடிக்கிறான், முதல்ல ஒரு மெமரி கார்டை கண்டுபிடிக்கிறதுக்கு அதை ஆய்வு பண்ணி பெரிய அளவுல கண்டுபிடிப்பு நடக்குது, பல ஆண்டுகளா நடக்குது. அதை எப்படி கொண்டு வந்து இறக்குறான், அந்த முதல் மெமரி கார்டு ஒரு பெரிய கண்டெய்னர்ல வந்து இறக்குதுங்க. ஃபர்ஸ்ட் மெமரி கார்டு. இன்னைக்கு மெமரி கார்டு நமக்கு ஒன்றும் மேட்டரே இல்லை, அதுல சொல்லி இருக்காங்க, போன்ல வச்சிருக்கிறோம், எல்லாத்தையும் இந்த மிட்டுக்கான் இருக்குது. எத்தனை ஜிபின்றான், 500 ஜிபின்றான், 1000 ஜிபின்றா, டிபின்றான், அது போய்கிட்டே இருக்குது. முதல்ல கொண்டு வந்திருக்கா ஒரு 12 KB போதுதான் அதுல சேவ் பண்ற மாதிரி நிலை இருக்குமா? இவ்வளவு பெருசு இந்த பில்டிங் கால்வாசி சைஸ் இருக்கு. அப்ப முத கண்டுபிடிக்க பெரிய கஷ்டப்பட்டிருக்கான்ல. இன்னைக்கு மெமரி கார்டு கண்டுபிடிக்க பெரிய மேட்டரே இல்ல, இன்னைக்கு கேமரா கண்டுபிடிக்கிறது பெரிய மேட்டர் இல்ல. முதல்ல நம்ம கேமராவை பார்க்கும்போது எவ்வளவு ஆச்சரியப்பட்டோம். இன்னைக்கு உள்ள சமூகம் ஏதாவது கேமரா பார்த்து ஆச்சரியப்படுதா? வீடியோ பார்த்து ஆச்சரியப்படல, கேமரா பார்த்து ஆச்சரியப்படல, டிவியை பார்த்து ஆச்சரியப்படல. அதெல்லாம் இப்ப போய்கிட்டு இருக்குது. எங்க போகுது? ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் நோக்கி போய்கிட்டு அடுத்து மனுஷனுக்கே வேலை இல்லாத நிலைமைக்கு போயிட்டு இருக்குது. இதெல்லாம் அல்லாஹ் சொல்றான், இப்படி எல்லாம் ஒண்ணுமே இல்லாம உனக்கு கொண்டு வந்தேனேப்பா, நான் மீண்டும் உனக்கு கொண்டு வந்து படைக்கிறது பெரிய விஷயமா? சிந்திச்சு பார். இப்ப நீ நம்புறியா இல்லையா மறுமை வாழ்க்கை ஒன்னு இருக்கு, மரணத்துக்கு பிறகு உன்னை எழுப்பி நிப்பாட்டுவேன் அப்படின்றத நீ நம்புறியா இல்லையான்னு அல்லாஹ் கேட்கிறான். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, திருச்சி பாலக்கரையில் அமையவிருக்கும் தாருசலாம் பள்ளிக்காக நாம் ஏற்கனவே சுமார் 4000 ஸ்கொயர் ஃபீட் இடத்திற்கு பாதிக்கான தொகையை கொடுத்து அதை நாம் பதிவு செய்திருக்கிறோம். மீதி தொகைக்கான பங்கை ரமலானிலே நாம் அறிவித்தோம். 8000 பங்குகள் தேவை, ஒரு பங்கின் விலை 1000 ரூபாய் என்று சொல்லி நாளை முதல் ஒற்றைப்படை இரவை தேடுகின்ற முகமாக அதில் 1000 மாதங்களை விட சிறந்த நாள் ஒன்று இருக்கிறது என்பதற்காக அதில் எப்படியும் நம்முடைய நன்மைகளை கொள்ளையடித்து விட வேண்டும் என்ற நோக்கத்தில் நாம் இபாதத்துகள் செய்ய இருக்கிறோம். அதே அந்த 1000 மாதங்களை விட சிறந்த நாளை தேடுவது போல் நம்முடைய தாருசலாமில் 1000த்திற்கும் மேற்பட்ட மக்கள் தொழக்கூடிய வகையில் ஒரு இடத்தை நாம் வாங்கி அதில் பள்ளி கட்ட இருக்கிறோம். ஆகவே அந்த 1000 மாதங்களை சிறந்த விட அந்த நாட்களிலே 1000த்திற்கும் மேற்பட்ட மக்கள் இபாதத் செய்கிற இந்த இடத்திலே வெறும் 1000 ரூபாயில் நாம் அதை பங்கு கொள்ள முடியும் என்கிற வகையில் நாம் ஒரு பங்கின் விலை 1000 பகுத்து கொடுத்திருக்கிறோம்.
இடத்திற்காக பொருளாதாரத்தை வாரி வழங்கி நாம் நன்மைகளை கொள்ளையடிக்கக்கூடிய ஒரு பாக்கியத்தை எல்லாம் அல்ல அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு தந்துள்ள வேண்டும் என்றும் உங்களுக்கு கீழே நான் கேட்டுக்கொள்கிறேன். உங்கள் அஸ்னான் மல்டி ஸ்பெஷாலிட்டி பல் மருத்துவமனை பல் மற்றும் வாய் சம்பந்தப்பட்ட அனைத்து விதமான நோய்களுக்கும் எங்களிடம் சிறப்பு சிகிச்சை அளிக்கப்படும். அஸ்னான் மல்டி ஸ்பெஷாலிட்டி பல் மருத்துவமனை, கலெக்டர் அலுவலகம் அருகில், நாகர்கோவில். நீங்கள் அனாதை குழந்தைகளை ஆதரிக்க விரும்புகிறீர்களா? தந்தை இழந்து தரமான உணவின்றி, நல்ல உடைகளின்றி, சரியான வழிகாட்டுதலின்றி அனாதைகளாக வாழும் இந்த குழந்தைகளுக்கு உதவும் கரங்கள் தான் தாருல் இல்ம் உதவும் கரங்கள். அல்லாஹ்வின் உதவியால் 2010 10 குழந்தைகள் என்று ஆரம்பிக்கப்பட்ட இந்த உதவும் கரங்கள் சமூகத்தில் கவனிப்பாரற்று அதிகரித்து வரும் அனாதை குழந்தைகளை கருத்தில் கொண்டு தற்போது 160 குழந்தைகளுக்கு மேல் பொறுப்படுத்தி செயல்பட்டு வருகிறது. இவர்களின் கண்ணீரை துடைத்திட நீங்கள் தாராளமாக உதவுங்கள். உங்கள் ஜகாத் மற்றும் சதக்காவை அனுப்ப வேண்டிய முகவரி தாருல் இல்ம், நம்பர் 64, பார்த்தசாரை தெரு, பழைய வண்ணாரப்பேட்டை, சென்னை 21. வெப்சைட் darulilmhh.com. தொடர்புக்கு 9840725020 9600055060. சுத்தமான பசும்பாலில் செய்யப்பட்ட பன்னீர் மற்றும் குல்ஃபி இப்போது உங்கள் அருகில் உள்ள கடைகள் மற்றும் சூப்பர் மார்க்கெட்டுகளில். சிவகங்கை மற்றும் ராமநாதபுரம் மாவட்டம் முழுவதும் டீலர்கள் வரவேற்கப்படுகிறார்கள். நிறைய வசனம் இருக்கு. 11 அத்தியாயத்தோட 7வது வசனம், 13:5, அதே மாதிரி 16:38, 79:11, நிறைய வசனம் சொல்லிக்கிட்டே போகலாம். 23 அத்தியாயத்து 37 திருமறை குர்ஆன் முழுக்க நெடுங்க நிறைய வசனங்கள்ல நீங்க ஒண்ணுமே இல்லாம இருந்தீங்க, நான் தான் இந்த உலகத்துல கொண்டு வந்தேன்னு பல கோணத்துல சொல்றான். இந்த உலக வாழை தவிர வேற வாழ்க்கையே இல்லைன்னு சொல்லிட்டு நாங்க நம்பிக்கிட்டு இருந்தோம், உயிர்ப்பிக்கப்படலாம் மாட்டோம்னு நாங்க நினைச்சோம். அல்லாஹ் முடி எழுப்பி வந்து நிப்பாட்டி அவன் கேட்பானா, உலகத்துல அப்படிலாம் வாழ்க்கையில நம்பினியப்பா, இதோ நிப்பாட்டி இருக்கேன் பார், இது உண்மையா பொய்யா சொல்லு. அல்ல நம்மகிட்ட மறுமையில கேட்பானா, இப்ப நீ ஒண்ணுமே இல்லை நம்மள இல்ல மண்ணெல்லாம் எழுப்ப மாட்டேன், மண்ணோட மண்ணா போயிட்டு முடிஞ்சு போச்சு நினைச்சல, இதோ நிப்பாட்டி வச்சிருக்க, இதை பிடிச்சி நம்மளை பிடிச்சி கேட்பானா, இப்ப நிப்பாட்டி இருக்குன்னு இது உண்மையா பொய்யா? உண்மையில்லைன்னு சொன்னியப்பா, இது இருக்கு போனு, இது உண்மையா பொய்யான்னு கையில காட்டி கேட்போம்ல, அது மாதிரி அல்லாஹ் கேட்பானா, இதோ பாரு நிப்பாட்டி இருக்க, உண்மையா பொய்யா? ஆமா அல்ல உண்மைதான், நீ நிராகரிச்சு கொண்டிருந்தில்ல, அதுக்கான தண்டனை இப்ப அனுபவி அப்படின்னு மறுமையில கேட்பான்னு. இது மாதிரி நிறைய வசனங்கள் திருமறை குர்ஆன் முழுக்க இருக்கு. நான் நம்பரை சொல்லியிருக்கேன், நீங்க எடுத்து படிச்சு பாருங்க. இதை ஏன் சொல்றோம் என்றால், நாம இப்படி நம்பணும், நம்முடைய உள்ளத்துல ஆழமான நம்பிக்கை இருந்துச்சுன்னு சொன்னா நாம அல்லாஹ்வுக்கு பயந்து இந்த உலகத்துல வாழும், நம்முடைய வாழ்க்கையை சீர்படுத்தும். மறுமைன்னு ஒண்ணு இருக்கு, அல்லாஹ் நம்மளை எழுப்பி நிப்பாட்டுவான், மரணத்திற்கு பிறகு எழுப்பி நம்ம கூட்டு நம்மளை கேட்பான், நம்மளை விசாரிப்பான் என்ற அச்சம் உள்ளத்துல இருந்தால் நம்ம அமல்கள் சீராயிடும். அல்லது ஹலக்கல் மௌத்த வல் ஹயாத்த லியப்லுவக்கும் அய்யுக்கும் அஹ்ஸனு அமலா, உங்களுக்கு வாழ்வையும் மரணத்தை நான் கொடுத்திருப்பது உங்களை யார் நற்காரியம் புரிகிறார்கள் என்பதை பார்ப்பதற்காகத்தான் என்று அல்லாஹ் சொன்னானே. நமக்கு அல்லாஹ் ஹயாத்தையும் மௌத்தையும் கொடுத்திருக்கிறது நான் நல்ல காரியம் செய்யறேன்னா பாவத்தை செய்யறேன்னா பார்க்கதான். அந்த சோதனையான இந்த உலகத்துல வாழ்றோன்றத நம்ம புரிஞ்சிட்டோம் என்றால் நம்ம உள்ளத்துல இந்த உலக வாழ்க்கை சம்பந்தமாக ஒரு கவலை ஏற்படாது. அல்லாஹ் இந்த உலகத்துல எப்படி சோதிக்கப்பட்டாலும் நல்லவங்களுக்கு சொர்க்கம் வச்சிருக்கிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்லாஹ் உங்களை ஒரு சோதனை நாடுகிறான் என்றால் அல்லாஹ் உங்களுக்கு நன்மையை நாடிவிட்டான். ஒரு கவலை வருதா, ஒரு துக்கம் வருதா, ஒரு கஷ்டம் வருதா, ஒரு நோய் நொடி வருதா, ஒரு வியாபாரத்து நஷ்டம் வருதா, எது ஏற்பட்டாலும் சரி இந்த உலகத்துக்கு பிறகு அல்லாஹ்விடத்தில் எனக்கு சிறப்பு இருக்கு, இந்த உலகத்திலே அந்த சோதனைக்கு பிறகு அல்லாஹ்விட்ட நன்மை இருக்கு என்ற மனசு நம்பும் போது பெரிய பெரிய இறைவனை மறுத்து வாழ்றவங்க, தொழாத வாழ்றவங்க, அல்லாஹ் இல்லைன்னு சொல்லாதவங்க, நாத்திகரா வாழ்றவங்க, அவங்களும் நல்லா தானே இருக்கிறாங்க அப்படின்ற சந்தேகம் வர நேரத்துல இதை கொண்டு வந்து மேட்ச் பண்ணி பார்க்கணும். இல்ல இவங்க வாழ்ற வாழ்க்கை நிரந்தரமானது இல்ல, இவங்க மௌத்தாயிட்டாங்கன்னா அங்க பதில் சொல்ல முடியாது, அல்லாஹ்விடத்துல பதில் சொல்றதுக்கு வாய்ப்பு இல்லாம போயிடும். நான் இறந்தேன் என்றால் இறைவனை நம்பி நம்பிக்கையோடு என்னுடைய மரணம் போகும் என்றால் நிச்சயமாக அல்லாஹ்விடத்துல நான் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு அப்படின்னு நினைத்தோம் என்றால் நம்ம உள்ளத்துல பெரிய கவலை, மறுமையை பற்றியான சந்தேகம், உலகத்துடைய வாழ்க்கை பற்றியான ஒரு நிராசை எதுவுமே இல்லாம வாழ்றதுக்கு தான் அல்லாஹ் நமக்கு மறுமையை பற்றியும் மரணத்தை பற்றி நினைவு கூர்ந்து கொண்டே இருக்க சொல்றான். இன்னும் கூட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, துன்யா, இந்த துன்யா வாழ்க்கை என்பது மூமின்களுக்கு சிறைச்சாலையான ஒரு வாழ்க்கை. ஜன்னத்துல் காஃபிர், காஃபிர்களுக்கு இந்த உலக வாழ்க்கை சொர்க்கமானது. இறைவனை யாரெல்லாம் மறுத்து வாழ்றாங்களோ சொர்க்கத்துல வாழ்ற மாதிரி வாழ்வாங்க. ஒரு மூமினா இருக்கக்கூடியவனுக்கு இந்த உலக வாழ்க்கை சிறைச்சாலையா இருக்கு, கஷ்டப்படுவான். பல சிந்தனை பாக்குறோமா இல்லையா? மூமினாக இருக்கிறார்கள், அவங்களுடைய வாழ்க்கையில அல்லாஹ் எப்படிப்பட்ட சோதனை ஏற்படுத்துறான், நம்ம வாழ்க்கையில் அப்படிப்பட்ட சோதனை வந்தா கூட சொல்ல முடியாது. இன்னைய காலகட்டத்தில் அவர்கள் அனுபவித்த மாதிரியான ஒரு சோதனையை நபிகள் நாயருடைய சோதனையெல்லாம் சொன்னாங்க முன்னாடி. ஆனால் அவங்க காலத்துல வாழ்ந்த சோதனையை சிந்திச்சு பார்க்கும்போது அதுல 1% 2% கூட நம்ம அனுபவிக்கல. ஆனா அந்த மக்கள்
ஒரு சில கணிசமான ஒரு சதவீதத்தை அனுபவித்துக் கொண்டிருப்பாங்களோ என்று நினைக்கிற அளவுக்கு அவங்க வாழ்க்கை. ரமலான்ல கூட தொழ முடியல, ரமலான்ல நோன்பு வைக்க முடியல, ரமலான்ல நிம்மதியா வாழ முடியல. அவங்க நம்புறாங்க, எப்படி நம்புறாங்க? மூமின்களுக்கு இந்த உலக வாழ்க்கை சிறைச்சாலை, நம்ம கஷ்டத்தை அனுபவித்தோம்னா எல்லாத்துக்கும் மேல மவுத்து தான். என்னதான் இங்க கோபுரத்தை கட்டினாலும் சரி, பெரிய பெரிய செல்வத்தோட வாழ்ந்தாலும் சரி, என்ன அந்தஸ்தோட வாழ்ந்தாலும் சரி, கடைசியில மவுத்தா தான் போக போறோம், இறந்துதான் போக போறோம். மவுத்தா போட பேர் அங்க போய் சூட்சமா வாழ்ந்துட்டு போயிடுவோம். அந்த நிம்மதியான வாழ்க்கையை நோக்கி அவங்க இருக்கிறனால பாத்துக்கலாம். எத்தனை பேரை சாவடிப்ப? ஆயிரக்கணக்கான சார வச்சியா 50,000 பேருக்கு மேற்பட்டவங்க இறந்து போயிட்டாங்கன்னு அவன் கணக்கு சொல்றான். அதுக்கு மேலே கூட இருக்கலாம். இப்ப ஒரு நாளைக்கு 200 பேர் இறந்து போயிருக்கிறாங்க. இத்தனை ஆயிரம் பேர் இறந்தும் கூட வா சந்திப்போம், எங்க மார்க்கத்தோடு நாங்க பின்வாங்க மாட்டோம், அதுல உறுதியா நிப்போ நினைக்கிறாங்கல்ல. இதுதான் நம்ம உள்ளத்துக்கான ஈமானை வலுப்படுத்துகிற சிந்தனை. நீங்க நினைச்சீங்கன்னா இன்னும் நம்முடைய மரணத்தை பற்றி, மறுமையை பற்றியான எண்ணம் உள்ளத்துல கூடுதலா இருக்கும். அடுத்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஒரு மூமினாக இந்த உலகத்துல வாழ்ற நேரங்கள்ல நமக்கு நிறைய கஷ்டம் வரும், துன்பம் வரும், துயரம் வரும். அப்படியான வர நேரங்கள்ல மரணத்தை சில பேர் என்ன செய்யறாங்கன்னா விரும்புறாங்க. எப்படி விரும்புறாங்க? வாழ்றதோட செத்து போயிடலாம் நினைக்கிறான்ல. நோய் மேல நோய், கஷ்டம் நிறைய வருது. வந்தா என்ன செய்யறான்? இந்த நோயோட இந்த உலகத்துல வாழ்றதை விட இறந்து போயிட்டா நிம்மதியா வாழ்ந்துடலாம், செத்து போயிருவோம் நம்ம அப்படி நினைக்கிறான்ல. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அப்படி யாருமே மரணத்தை நம்ம விரும்ப கூடாது. எப்படி விரும்ப கூடாது? நான் செத்து போயிட்டா நல்லா இருக்கும், நான் மௌத்தா போயிடுறேன் அப்படின்னு மரணத்தை நோக்கி நம்ம போக கூடாது என்று சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நமக்கு எச்சரிக்கை செய்யறாங்க. கஷ்டம் தாங்கவே முடியல, நான் செத்து போயிட்டா நல்லா இருக்கும். சில பேர் நினைப்பான், சில பேர் அப்படியான சிந்தனை வருது. என்னது? வாழ்றதோட செத்து போயிடா நினைக்கிறேன் பாய். ஈமான் எல்லாம் நிறைய பேர் பேசுறாங்கல்ல, நம்ம வாழ்க்கையில முஸ்லிமா இருப்பா, என்ன பாய் முஸ்லிமா இருக்கு பேசுறீங்க, நீங்க இப்படிப்பட்ட வார்த்தையை சொல்றீங்க, போ பாய், வாழ்க்கை என்ன பாய் பெரிய வாழ்க்கை, வாழ்றத விட செத்து போலாம். எவ்வளவு நஷ்டத்தை அனுபவிக்கிறது, எவ்வளவு கஷ்டத்தை அனுபவிக்கிறது, கொண்டாட்டியோட டார்ச்சர் தாங்க முடியல, சமுதாயத்தை பிரச்சனை தாங்க முடியல, கடன் வாங்கின தொல்லை தாங்க முடியல, கடங்காரம் போட்டு என்ன பெரிய பாடாப்படுத்துறா. இதையெல்லாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எப்படி வெறுக்கிறாங்க, எப்படி தடுக்கிறாங்க பாருங்க. புகாரில 6351 செய்தி, 5671 செய்தி, ரெண்டு செய்தியும் நீங்க எடுத்து படிச்சு பாருங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு சொல்றாங்க, ஒருவருக்கு ஒரு சோதனை அல்லாஹ் நாடுகிற நேரத்துல அவங்க என்ன செய்ய வேண்டாம்னா மரணத்தை விரும்ப வேண்டாம். மரணத்தை விரும்புவதாக இருந்தால் நீங்கள் அல்லாஹ்விடத்துல எப்படி கேட்க வேண்டும் என்று சொன்னா, இறைவா இந்த உலகத்துல வாழ்வது எனக்கு சிறப்பா இருந்தா நீ வாழ செய், ஹைரா இருந்தா என்ன வாழ செய், நான் மரணிப்பது சிறந்ததா என்ன மரணிக்க செய் என்றுதான் சொல்லணுமே தவிர அல்லாஹ் என்ன மௌத்தாக்கிரு அப்படின்ற வார்த்தையை சொல்லக்கூடாதுன்னு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க. எப்படி சொல்றாங்க பாருங்களேன். இதா கானத்தில் வகானு ஹைரா, நான் இந்த உலகத்துல இறந்து போறது எனக்கு சிறப்பா இருந்தா இறந்து வை, நான் வாழ்றது சிறப்பா இருந்தா எனக்கு வாழவை என்று நீங்கள் கேட்கணுமே தவிர நேரடியா எனக்கு மரணத்தை கொடு என்று கேட்டுறவே கூடாது. அப்படி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க டைரக்டா தடுத்த வாசகத்தை பார்க்கிறோம். யாரும் அப்படி கேட்டுறாதீங்க அல்லாஹ்விடத்துல. இதுக்கு தகுந்த மாதிரி ஒரு சம்பவத்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல நடக்குது. ஒருக்க ரசூலுல்லாஹ் போறாங்க. இந்த செய்தியை பாருங்க, இது முஸ்லிம்ல 5217 செய்தியாக ஏற்பட்டிருக்கிறது. அந்த மாதிரி சூழ்நிலை எப்படி நடந்துக்கணும், ஒரு கஷ்டம் வருது, ஒரு நெருக்கடியான சூழ்நிலை இருக்கு, ஒரு நோய் வருது, இப்ப நம்ம எப்படி வாழ்ந்துக்கணும், எப்படி நடந்துக்கணும்னு சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க. ரசூலுல்லாஹ் காலத்துல ஒரு நோயாளியை நலம் விசாரிக்கிறதுக்காக போறாங்க. போனா அவர் எப்படி இருக்கிறாருன்னா எலும்பும் தோளமா உருகி போய் ஒரு மாதிரி அவரை பார்க்கும் போதே நம்ம சொல்லுவோம்ல, நான் எப்படி எலும்பும் தோளமா நிக்கிறாரு அப்படின்னு கேட்போம்ல, அது மாதிரி ரசூலுல்லாஹ் பார்த்து கேட்கிறாங்க, கோழி குஞ்சு, அந்த ஹதீஸ்ல எப்படி வருதுன்னா கோழி குஞ்சை போல இருக்கிறார். அது கோழி குஞ்சு எப்படி குட்டிக்கான் இருக்கும்ல, அந்த மாதிரி அத மாதிரி ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அந்த மாதிரி அவர் இருக்கிறாருன்றாங்க. அப்ப பார்த்துட்டு ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க, நீங்க ஏதாவது அல்லாஹ்விடத்துல துஆ செஞ்சீங்களா? ரசூலுல்லாஹ் எப்படி செய்தி வருது பாருங்க. நீங்க அவரை பார்த்தோன்னே கோழி குஞ்சு மணி இருந்தோடனே நீங்க ஏதோ அல்லாஹ்விடத்துல துஆ செஞ்சேன்னு கேட்கறாங்க. உடனே அவங்க சொன்னாங்க, ஆமா யா ரசூலுல்லாஹ், நான் அல்லாஹ்விடத்துல துஆ செஞ்சேன். என்ன துஆ செஞ்சீங்க அப்படின்னு உடனே, இறைவா நீ மறுமையில எனக்கு ஏதாவது ஒரு தண்டனை கொடுக்கறதா இருந்தா இந்த உலகத்திலே அந்த தண்டனை கொடுத்துரு. எப்படி கேட்கிறாங்களா? மறுமையில என்ன தண்டிக்கிறதா இருந்தா இந்த உலகத்திலே அதுக்கான தண்டனை கொடுத்துரு, மறுமையில எனக்கு அந்த மாதிரி எந்த தண்டனை கொடுத்துறாதே அப்படின்னு அவங்க கேட்டாங்க. உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முகமெல்லாம் மாறி போச்சு. சுப்ஹானல்லாஹ், இப்படிப்பட்ட ஒரு துஆவை நீங்க அல்லாஹ்விடத்துல கேட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அந்த மாதிரி வார்த்தையை நீங்க பயன்படுத்திடாதீங்க. எவ்வளவு நெருக்கடி, எவ்வளவு கஷ்டம், எவ்வளவு சிரமம் இந்த உலகத்திலே ஒரு மூமினுக்கு ஏற்பட்டாலும் சரி, இறைவா மறுமையில தருகிற தண்டனை இந்த உலகத்திலே கொடுத்துரு என்று நீ கேட்காதன்னு சொல்லி ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. சுப்ஹானல்லாஹ் என்று சொல்லிட்டு சொல்றாங்க, அதெல்லாம் உன்னால தாங்கவே முடியாதப்பா,
அல்லாஹ் தருகிற தண்டனைகளை இந்த உலகத்தில் கொடுத்தவனால தாங்க முடியுமா அப்படின்னு சொல்லிவிட்டு சொல்றாங்க, அல்லாஹும்ம ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா வ ஃபில் ஆখিরাতি ஹஸனா வ கினா அஸாபன்னார். அப்படியான ஒரு நெருக்கடி உங்களுக்கு ஏற்பட்டு நீங்கள் அல்லாஹ்விடத்தில் துஆ செய்வதா இருந்தா, இறைவா இந்த உலகத்திலே எனக்கு நன்மையை தா, மேலும் மறுமையிலும் எனக்கு நன்மையை தா, நரக வேதலிருந்து என்னை காப்பாத்தி விடு. குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான்ல, அந்த மூமின்கள் எப்படி கேட்பாங்க? உலகத்துல மட்டும் எனக்கு தான் கேட்க மாட்டாங்க. ரப்பனா ஹாத்தினா ஃபித் துன்யா ஹஸனா வ ஃபில் ஆখিরাতি ஹஸனா வ கினா அஸாபன்னார். அதுல குர்ஆன்ல வரும் அந்த வாசகம். இதுல வரும்போது அல்லாஹும்மன்னு வரும். இந்த ரெண்டு விஷயத்தையும் நீங்க பாத்தீங்கன்னா ஒத்தாப்புல இருக்கும். அல்லாஹ் இறைவா இந்த உலகத்திலே எனக்கு நன்மையை தா, மேலும் மறுமையிலே நன்மையை தா, நரகத்திலிருந்து என்னை காப்பாத்தி விடு என்றுதான் நீங்க கேட்கணுமே தவிர, எனக்கு இந்த உலகத்துல மறுமையில தர தண்டனை தந்துடல்லா என்றும் கேட்க கூடாது. இறைவா என்ன மரணிக்க செஞ்சிரு என்றும் டைரக்டா கேட்க கூடாது. ஆனா நிறைய பேரு நம்ம மக்கள்ல மார்க்க சரியா விளங்காதனாலயோ அல்லது அல்லாஹ்வை பற்றியான புரிதல் இல்லாதனாலயோ எப்படி நினைக்கிறாங்க, பக்கத்துல முடிஞ்சு போச்சு அவ்வளவுதான், இல்ல தண்டனை இந்த உலகத்தை அனுபவிச்சுட்டு போயிருவோம்பா மறுமையில. ஒரு பக்கம் மார்க்க சிந்தனை இல்லாதனால மரணத்தை கேட்கிறாங்க, ஒரு பக்கம் மார்க்கத்துடைய ரொம்ப பயம் அதிகமானனால அல்லாஹ் மறுமையில போய் தண்டிக்கிறதை விட இந்த உலகத்துல தண்டிச்சிடல்லா என்று கேட்கிறாங்க. ரெண்டுத்துக்கும் பேலன்ஸா ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. இஸ்லாம் எப்படிப்பட்ட மார்க்கம்? நடுநிலையான மார்க்கம். ஒரேடியா அந்த பக்கம் சாஞ்சிராத, ஒரேடியா இந்த பக்கம் சாஞ்சிராத. எதை கேட்கறதா இருந்தாலும் எல்லாம் மறுமையிலும் நன்மையத்தா, இன்மையிலும் நன்மையத்தா, நரகத்திலிருந்து என்னை காப்பாத்தி விடு என்றுதான் நீங்கள் பிரார்த்திக்க வேண்டும் என்று சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களுக்கு சொல்றாங்க. இதை சொல்லி முடிச்ச உடனே அந்த ஹைலைட்டான விஷயம் என்னன்னா, அதற்கு பிறகு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காக துஆ செய்தார்கள். அவர்களுடைய நோயை அல்லாஹ் குணப்படுத்தி விட்டான். அவங்க போய் சந்திக்கிறாங்க, இது சொல்லி தராங்க, அல்லாஹ்விடத்து துஆ செய்யறாங்க. அல்லாஹ் அவங்களுடைய நோயை பரிபூர்ணமாக ஆக்கி அவர்களை ஆரோக்கியத்தை கொடுத்து விட்டான்னு சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லக்கூடிய செய்தியை பார்க்கிறோம். அப்படி நம்முடைய உறவுகள்ல தெரிஞ்சவங்கல்ல யாராவது நோய் நொடி ஏற்பட்டுச்சுன்னு சொன்னா அவங்களை சந்திக்க போற நேரங்கள்ல அவங்களுக்கு இப்படிப்பட்ட வார்த்தையை சொல்லி கொடுங்க. இறைவா அவங்க இன்மையிலும் மறுமை நன்மையத்தா என்று சொல்லி அந்த துவாவை செய்ய சொல்லி அவங்களுக்கு கற்றுத்தர வேண்டும் என்று சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லக்கூடிய செய்தியை பார்க்கிறோம். அதே மாதிரி இந்த மரண விஷயங்கள்ல நிறைய செய்திகளை மரணத்திற்கு பின்பு நடந்து கொள்வதை விட மரணத்திற்கு முன்னாடி நம்ம என்னெல்லாம் தயாராகிக்கணும் தெரிஞ்சாதான் மரணத்திற்கு பிறகு நடக்கிற நிகழ்வுகளை நமக்கு ஒரு அச்சத்தை ஏற்படுத்தும். மரண பிறகு நடக்கிற செய்தியெல்லாம் ஒரு தகவல் தான். அதையெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிறது எதுக்காக? நம்ம இந்த உலக வாழ்க்கையை சரிப்படுத்திக்கிறது தான். அதையெல்லாம் நமக்கு தெரிஞ்சுக்கிறது ரெண்டாவது மேட்டரா இருந்தாலும் முதலிலே அந்த மரணத்திற்கு முன்பாக நம்மளை என்னென்ன இடத்தெல்லாம் சரி செய்ய வேண்டும், உலகத்துல வாழ்கிற வாழ்க்கையில எந்த மாதிரியான நேரங்கள்ல நெருக்கடியான சூழ்நிலையில, கடனுடைய சூழ்நிலையில, ஈமான் இழந்து போகிற மாதிரியான ஒரு நெருக்கடி ஏற்படுற நேரங்கள்ல எப்படியெல்லாம் நம்ம நடந்து கொள்ளணும் தெரிஞ்சாதான் மரண தருவாய் என்பது அல்லாஹ் சொல்வதை போல ஈமானிய சிந்தனையோடு மரணம் வரும். இந்த தகவல்களை நம்ம தெரிந்து கொள்ளாம அங்க போயிட்டோம்னு வைங்களேன், அங்க அதெல்லாம் நமக்கு என்ன இதுக்கு பிறகு இப்படி எல்லாம் நடக்குமோ, இப்படி எல்லாம் அல்லாஹ் செய்வானோ அப்படின்ற ஒரு தகவல் மட்டுமே இருக்குமே தவிர இந்த உலக வாழ்க்கையில வாழ்ற நேரங்கள்ல நம்முடைய இபாதத்துகளை சரி செய்கிற எந்த தகவலுமே இல்லாம போயிடும். அதனால முதல்ல அந்த மரணத்திற்கு முன்பாக என்னென்ன மாதிரி எல்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எச்சரிக்கை செஞ்சாங்க, எதுவெல்லாம் நம்ம சரி செய்து கொள்ள வேண்டி இருக்கிறது என்பதை தெரிந்த பிறகு நம்ம அந்த செய்திக்குள்ள போகலாம் என்பதுதான் மரணத்திற்கு பின் மனிதனுடைய நிலை என்ற இந்த தலைப்புக்கு சரியா இருக்கும் அடிப்படையில தான் இந்த முதல்ல இந்த செய்தியை முன்னிறுத்துறோம். அடுத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல பாருங்களேன், ஒரு சஹாபி, இது வந்து புகாரில 1364வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. முன்னாடி ரசூலுல்லாஹ் காலத்துக்கு முன்னாடி ஒரு மனிதர் என்ன செஞ்சிட்டாருன்னா, ஒரு காயம் ஏற்படுது அவருக்கு. அவர் காயம் ஏற்பட்ட உடனே அந்த வலி தாங்க முடியாத காரணத்தினால அவர் கையில இருந்த ஒரு ஆயுதத்தால் அதை குத்தி அவர் தற்கொலை பண்ணிக்கிறார். இப்படி எல்லாம் நெருக்கடி வர நேரங்கள்ல அவங்க எப்படி மாறுவாங்க என்பதற்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்ற செய்தியை பார்க்கிறோம். அவங்க என்ன செஞ்சிடறாங்கன்னா, குத்தி அவங்க இறந்துடுறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த மாதிரி அவர் இறந்த காரணத்தினால அல்லாஹ் அவர்களுக்கு என்ன செஞ்சு விட்டேன்னு சொன்னா சொர்க்கத்தை ஹராமாக்கி விட்டான். ஒரு நெருக்கடியான ஒரு சூழ்நிலை வர நேரங்கள்ல அதை எப்படி எதிர்கொள்ளணும் என்று அவங்களுக்கு தெரியல. வழி அவரு வந்து ஒரு போருக்கு போன மனிதராக கூட இருப்பார். அவருடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட அந்த காயத்துக்காக வேண்டி அவர் என்ன செய்யற, வழி தாங்க முடியாத ஒரு நிலை இருக்கிறது அப்படின்ட்டு தன்னிட்ட உள்ள ஆயுதத்தை குத்தி அவர் இறந்து போகிற காரணத்தினால நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல்லாஹ் அவருக்கு சொர்க்கத்தை ஹராமாக்கி விட்டான். எந்த நிலை ஏற்படுது பாருங்க. ஒரு சூழ்நிலையில நம்முடைய நிலைமையை சரிப்படுத்தாதனால, பொறுமையை மேற்கொள்ளாதனால அவருடைய இபாதத்து இத்தனை ஆண்டு காலம் அவர் இபாதத்து பண்ணியிருப்பார், இத்தனை ஆண்டு காலம் தொழுதிருப்பார், இத்தனை ஆண்டு காலம் நிறைய ஜகாத் கொடுத்திருப்பார், இத்தனை ஆண்டு காலம் நிறைய நோன்பு வச்சிருப்பார். எல்லா அமல்களுமே
அவருக்கு பயனளிக்காத நிலையில இறுதியில தற்கொலை பண்ணி இறந்து போயிட்டனால எல்லாத்தையும் அல்லாஹ் ஹராமாக்கி விட்டான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லக்கூடிய செய்தி பார்க்கிறோம். இப்படி ஒரு மனிதர் இறந்தால் அவருடைய நிலை மறுமையில எப்படி இருக்கும்? அவருக்கு அல்லாஹ் சொர்க்கத்தை கொடுப்பானா கொடுக்க மாட்டானா? ஒருவேளை சொல்றாங்க அப்படி தற்கொலை பண்ண நடத்தவங்களுக்கு எல்லாம் தொழுகை நடத்தலாம், அவருக்கும் பாவ மன்னிப்பு கேட்கலாம் அப்படின்றாங்க. அப்ப இந்த மாதிரி தற்கொலை செய்தவங்களுக்கு ஒரு நிலையை அல்லாஹ் மறுமையில எப்படி ஏற்படுத்தியிருக்கிறான் என்று மார்க்கம் என்ன சொல்லி இருக்கு என்ற சந்தேகம் உங்களுக்கு இருக்கும். அதுபோக நம்மள நிறைய பேர் என்ன செய்யறாங்கன்னா விபத்துல போய் இறந்துடுறாங்க, தண்ணியில முழுகி இறந்து போறாங்க, இடிபாடுகளை இறந்து போறாங்க. இந்த மாதிரியான மரணங்கள்லாம் எப்படி சொல்றாங்கன்னா ஒரு துர்பாக்கியமான ஒரு மரணம். அந்த மரணம் எல்லாம் ஒரு நல்ல மரணம் எல்லாம் கிடையாது, ஒரு துர்பாக்கியமான ஒரு மரணம், நல்ல மரணமே அவங்களுக்கு வரல அப்படி எல்லாம் சமூகத்துல பேசிக்கிறாங்க. அப்ப இந்த மாதிரியான செய்தி எல்லாம் இஸ்லாம் நமக்கு என்ன சொல்லுது? இது நல்ல மரணமா கெட்ட மரணமா, இவர்கள் மறுமையில சொர்க்கத்துக்கு போவாங்களா போக மாட்டாங்களா அப்படின்ற செய்தி எல்லாம் நிறைய விஷயத்தை விலாவரியாக அல்லாஹ்வும் ரசூல் நமக்கு சொல்லி தந்திருக்காங்க. இன்ஷா அல்லாஹ் அது சம்பந்தமான செய்திகளை அடுத்தடுத்த நாட்கள்ல அறிந்து கொள்ளலாம் என்று கூறி நிறைவு செய்கிறேன். வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹ்.